வணக்கம் தமிழக மக்களே. தமிழக மக்களே, ஓட்டு போட போகும் தமிழக மக்களே, நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்க போகும் தமிழக மக்களே, நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? வேறு என்ன இல்லை, மனுஷனா என்ன தேவை, அவசியம், அத்தியாவசியம், உணவு, தண்ணி, உடை, சொந்த வீடு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, அது மாதிரி உங்கள் நாட்டுக்கு உண்மையாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு நல்லது செய்கிற யாரும் உங்களுக்கு தெரியாதா? இப்போ எனக்கு 32 வயசு ஆகுது. 32 வருஷமாக எனக்கு இதே நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பெருசு கிடையாது. 32, 42, 52 அது பெருசு இல்லை. நல்ல செயல் அதுதான் முக்கியம். அந்த நல்ல செயல் தான் கடவுள். சிவபெருமான் இயேசு அல்லா தான் மிக பெரியவர். உண்மைதான். நாம் என்ற மூச்சு நல்ல செயலே கடவுள். அப்போ நல்ல செயல், உங்கள் வீட்டுக்கு நல்லது நடக்கணும். உங்கள் வீட்டுக்கு நல்லது நடக்கணும். அது தமிழக வெற்றி கழகத்தால் நல்லது நடக்கும். நம்பிக்கையோட உங்கள் விஜய், உங்கள் மகன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, இந்த விரலால் தமிழக வெற்றி கழகம் ஒரு அழுத்து. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம்? உங்கள் விஜய், நாம் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். நாம் ஓம் சிவம் இயேசு அல்லா, நாம் ஓம் சிவம் இயேசு அல்லா இருக்கிறோம். நல்ல செயலே கடவுளுங்க. பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். வணக்கம் தமிழக மக்களே, வணக்கம். புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த், 2 பேர்த்துக்குமே நல்ல எண்ணம் இருக்குது. அந்த நல்ல எண்ணம் ஓட்டு போடுற உங்களுக்குமே இருக்குது. அப்போ எல்லோரும் ஒன்று தானே? எல்லா நல்ல எண்ணமும் நல்ல செயல் ஒன்று தானே? அப்போ அந்த நல்ல எண்ணத்தை கொண்டு போய் தான் இந்த ஒரு விரலால் அந்த இவிஎம் மிஷின் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குல்ல, அதை ஒரு அழுத்தணும். என்ன அழுத்தணும்? தமிழக வெற்றி கழகம் ஒரே அழுத்தணும். அழுத்தி பின்பு உங்களின் எதிர்காலம் நல்லதே நடக்கும். உங்களின் எதிர்காலம் நல்லதே நடக்கும். உங்கள் சிவபெருமான் இயேசு அல்லா நம்பிக்கை வைங்க. நல்ல செயலே கடவுள். நல்லதை மட்டும் செய்யுங்க. கெட்டதுக்கு கெட்டது செய்யலாம். கெட்டதை விளக்காமத்தாலே சிறுபாலையும் அடித்து காட்டியிருங்க. வணக்கம் தமிழ் மக்களே. நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்க வரையும் எல்லாம் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. அந்த அம்மா இந்த தமிழ்நாட்டை விட்டு என்றைக்கு மேலுலகம் போச்சோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டு அதோகதி, அநியாயம், அக்கிரமம், அநீதி, அவ்வளோதான், கேடு போச்சு. அப்போ ஆனால் ஒன்று, இப்போ என்னன்னா, ஜெயலலிதா அம்மா நல்ல எண்ணம், நல்ல மனசு. அப்போ ஓட்டு போட்டு உங்களுக்கும் அதே நல்ல மனசு இருக்க. அப்போ நீங்களும் ஜெயலலிதா அம்மா தான், நீங்களும் எம்ஜிஆர் தான், நீங்களும் காந்தி தான், நீங்களும் காமராஜர் தான். அத்தனை நல்ல மனுஷன் நீங்கள் தான். அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அதே மாதிரி தான் உங்களோட நல்ல எண்ணமும் நம்ம விஜய் நல்ல எண்ணமும் ஒன்று. நம்ம தமிழ் வெற்றிகளும் ஒன்று. நம்பி ஓட்டு போடுங்க. நம்ம விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம விஜய் நம்மளுக்காக, நம்ம விஜய் நமக்கு வேறு என்னங்க வேலை, வேறு என்ன கடமை? ஜனநாயக கடமை. உங்களோட ஜனநாயகன், உங்கள் ஜனநாயகன் பட்டன் அழுத்துங்க. இவிஎம் மிஷினு, எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினு, ஒரே பட்டனு, சின்னம், ஒரே அழுத்துங்க. கெட்டதை தூக்கி போடுங்க. கெட்டதோட சேராதீங்க. கெட்டது வச்சுருந்து அழிஞ்சு நாசமாக போட்டுங்க. கெட்டதை தூக்கி குப்பையில் போடுங்க. அது கர்மம், விளக்கமாக சிறுபாலையும் அடித்து வரட்டுங்க. கெட்டதை நல்லதால நல்லது நடக்கும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜனநாயக கடமையை ஜனநாயகனுக்கு நீங்கள் செலுத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லதே நடக்கும். வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம் தமிழ் மக்களே. 40 மாவட்டத்துலேயும் எத்தனையோ குடும்பங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் பேரன் பேத்தி, உங்கள் மகள், உங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குன்னு நினைப்பீங்களா?
எல்லாத்துக்கும் சொந்த வீடு வேணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் நினைப்பீங்களா? அதே மாதிரி நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நாட்டுக்கு எல்லாத்துக்கும் எல்லா நல்ல மனுஷனுக்கும் நல்லது நடக்கணும், அந்த நல்ல மனுஷனும் தமிழை வெட்டிக்கிறது ஓட்டு போடணும் அப்படின்னு நினைங்க, சிந்திங்க, யோசிங்க. உங்கள் தமிழை வெற்றி கழகம் உங்களுக்காக தான், உங்களுக்காக உருவாக்கப்பட்டது, உங்களுக்காக படைக்கப்பட்டது. நம்பி ஓட்டு போடுங்க, நம்பிக்கையோட ஓட்டு போடுங்க. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை முதுகில் குத்த கால வரி கூட பல லட்சம் தரேன், பல கோடி தரேன்னு சொல்லும். உங்களுக்கு இந்த அப்புறம் அதெல்லாம் அந்த பணம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கண்ணை மறைச்சிரும். அந்த பாவம், அந்த குற்றம், தவறு அதெல்லாம் மறைச்சிரும். அப்படிலாம் இருக்காதீங்க. நம்ம தமிழை வெற்றி கழகம் செய்யும், நல்லா செய்யும், நல்லதை மட்டுமே செய்யும். நீங்கள் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், 5 வருஷம் வாய்ப்பு கொடுங்க. கெட்டதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, தீமைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, பாவத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, குற்றத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அநீதிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அநியாயத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அக்கிரமத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அசிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அருவறுப்புக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே. இப்போ நல்லதுக்கு வாய்ப்பு கொடுங்க, நல்லதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பின்பு தெரியும் அது நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, சத்தியம்னு அந்த 5 வருஷத்தில் தெரியும். 1525 பகல், 1505 இரவு. இங்கே 2 கண்ணால் பார்ப்பீங்க, 2 காதில் கேட்பீங்க. நான் உத்தரவாதம். தமிழர் வெற்றி கழகம் வாழ்க. இன்றைக்கி 9ஆம் தேதி நம்ம விஜய் நம்ம தமிழர் வெற்றி கழகம் பேச போகிறது. நல்லதே நடக்கும், சிவருமான் இயேசு அல்லாவால் நல்லதே நடக்கும். வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தடவை தேர்தல் அறிக்கையில் உங்களை முதுகில் குத்த கால வரியோட பல லட்சம் தரேன், பல கோடி தரேன். ஏன் ஸ்டாலின் வீட்டையே எல்லா வீட்டையும் விற்றுட்டோம். அதாவது கவுன்சிலர் வீட்டை விற்றாச்சு, எம்எல்ஏ வீட்டை விற்றாச்சு, எம்பி வீட்டை விற்றாச்சு, மந்திரி வீட்டை விற்றாச்சு, எல்லா வீட்டையும் விற்றுட்டோம். நாங்கள் இது வரைக்கும் கொள்ளையடித்த திருண்ண பல பாவத்தை பண்ண எல்லா பணத்தையும் நான் உங்களுக்கே தரேன், எல்லாத்தையும் தரேன். நான் வாடகை, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாடகை வீட்டில் இருப்பாப்புல அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கை வரும். எல்லாத்தையும் உங்கள்கிட்டே கொடுத்துறேன். நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆமாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்துக்கலாம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறேன். அப்படியா? அதுக்கு ஆதாரம் எழுதி கொடுக்கணும், சாட்சி பத்திரத்தில் எழுதி கொடுக்கணும், சாட்சி எழுதி கொடுக்கணும். அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் அப்போல்லாம் நடக்காது. இந்த தடவை ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு அழுத்து தான் இந்த விரலில். 2026 சட்டமன்ற தேர்தல் மே மாதம் ஒரே அழுத்து. தமிழை வெற்றி கழகம் கீ கீ கீன்னு கத்தும். அப்படி கிடையாது. இன்னொன்று, ஜனநாயகன் தமிழ்நாடு மக்கள், நல்லது நல்லது, நீதி 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 அப்படின்னு அந்த பட்டன். தமிழக வெற்றி கழகம் உங்கள் விஜய் அப்படின்னு கத்தும். தமிழக வெற்றி கழகம் வாழ்க. வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம். இது வரைக்கும் எத்தனையோ தேர்தலை கண்ணால் பார்த்துருப்பீங்க, காதில் கேட்டிருப்பீங்க. ஏன் எவ்வளவோ சிந்திச்சிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாம் சிந்திச்சு யோசிச்சுட்டு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு கொடுத்தவங்களுக்கே ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த கட்சிக்கு வாங்கி இந்த கட்சிக்கு ஓட்டு, இந்த கட்சி வாங்கி அந்த கட்சிக்கு ஓட்டு. இப்படியே உங்கள் மூளை, நாடி, நரம்பு, ரத்தம் அப்படியே உங்களை பழக்கப்படுத்தி அந்த மாதிரி ஏன் கெட்டதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்க திமுக, அதிமுக இதையெல்லாம் தூக்கி போடுங்க. மறுபடியும் சிந்திச்சு உங்கள் மனசில் தமிழக வெற்றி கழகத்தை வைங்க. உங்கள் நல்ல மனசில், நல்ல எண்ணத்தில் தமிழக வெற்றி கழகத்தை வைங்க. அப்படியே சிந்திங்க, அப்படியே யோசிங்க, அப்படியே நினைங்க. வேறு ஒன்றும் இல்லை. தமிழன் மானம், ரோசம், சூடு, சோனை, நல்ல எண்ணம் அப்படியே அந்த ஒரு விரல் அப்படியே போய் சட்டமன்ற தேர்தல் மே மாதம் அப்படியே தமிழ் வெற்றி கழகம் நம்ம சின்ன இருக்கும். ஒரே அழுத்து. உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார் அண்ணன். உங்கள் விஜய்
உங்களுக்காக வரேன், நல்லதை செய்கிறேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். தமிழ் மக்களே வணக்கம். கொடுப்பீங்க, நம்பிக்கை இருக்குது, நல்லதே நடக்கும். நல்லதால் நல்லது நடக்குங்க, அவ்வளோதான். நல்லதால் நல்லது நடக்கும். அந்த நல்ல எண்ணம் தான் கடவுள், நல்ல செயல் தான் கடவுள். நம்பிக்கை இருக்குது. விஜயகாந்த், நம்ம விஜயகாந்தை தோக்கடித்த மாதிரி தோற்றது விஜயகாந்த் கிடையாது, தமிழ் மக்கள் தான். விஜயகாந்த்லாம் தோக்கலை, தமிழ் மக்கள் தான். அப்போ இந்த தடவை தமிழ் மக்கள் தோக்கக்கூடாதுன்னா உங்களை ஜெயிக்க வச்சுட தமிழை வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க. வணக்கம் தமிழ் மக்களே. திமுக கட்சி ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரையும், இந்த 2025 வரையும் யார் நல்லா இருக்கா, யார்கிட்ட தேவை அவசியம் அத்தியாவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அதுக்கு துணை போன காக்கி சட்டைகள், ஜட்ஜி, வக்கீல், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ரவுடிகள் முன்னேற்ற கழகம், அங்கே தான் எல்லாமே இருக்குது, எல்லாம் கிடச்சிருக்கு. ஓட்டு போட்ட வாடகை வீட்டில் இருக்கிற ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. உங்கள் வரி பணத்தில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, கெட்டது வாழ்ந்துட்டுருக்குது. ஆனால் நல்லது செஞ்ச ஓட்டு போட்ட உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் இன்னுமே கிடைக்கணும் அப்படின்னா நல்லதுக்கு, நல்ல சின்னதுக்கு ஓட்டு போடுங்க, நல்ல கொடிக்கு ஓட்டு போடுங்க, நம்பி ஓட்டு போடுங்க. எத்தனையோ தடவை ஓட்டு போட்டிருப்பீங்களா 2021. இப்போ நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க. உங்கள் தொண்டர்கள், உங்கள் கவுன்சிலர், உங்கள் எம்எல்ஏ, உங்கள் எம்பி, உங்கள் மந்திரி, உங்கள் முதலமைச்சர் ஓட்டு போடுங்க. உங்கள் விஜய் ஓட்டு போடுங்க. உங்கள் விஜய் வருவார், ஜெயிப்பார், நல்லது செய்வார். வேறு யார் மேலே நம்பிக்கை வைக்க போகிறீங்க? விஜய், நீங்கள் தமிழை வெற்றி கழகத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்கலாம், அது உங்கள் முதலில் குத்தாது, காலவாரி விடாது. இதுக்கு நான் உத்தரவாதம், இந்த உடம்புல உயிர் உள்ள வரையும் உத்தரவாதம். தமிழை வெற்றி கழகம் ஜெயிக்கும். வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம். இந்த தடவை ஓட்டு, வாக்கு, நல்ல எண்ணம். இந்த நல்ல எண்ணத்தை எந்த சின்னத்தை தொட போகிறீங்க? இந்த நல்ல எண்ணத்தை எந்த சின்னத்தை தொட போகிறீங்க? தமிழை வெற்றி கழகத்தை தொட போகிறீங்களா, அதிமுக தொட போகிறீங்களா, திமுக தொட போகிறீங்களா? இந்த ஒரு நல்ல எண்ணத்தால் நல்லது தான் தொடணும். கெட்டதுன்ற திமுக தொடக்கூடாது. அதிமுகலாம் தூக்கி அங்கிட்டு போடுங்க, அதெல்லாம் வேற. நம்ம நல்ல எண்ணம் தமிழை வெற்றி கழகத்தை இப்படி தொடணும். அப்புறம் 40 மாவட்டத்தில் உள்ள எல்லா மனுஷிக்கும் பசி ஒன்று தானே, தாகம் ஒன்று தானே. தாகம் ஒன்று, பசி ஒன்று, சுவாசிக்கிற மூச்சு ஒன்றுனே வச்சுக்கோங்க, சரி ஒன்று தான். ஆனால் நல்லது தான், கெட்டது தான். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல எண்ணம், எல்லா நல்ல மனுஷன் நல்லா இருக்குன்றது ஒரு எண்ணம். ஆனால் திமுகவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்களோ, மறுபடியும் சொல்கிறேன், விஜயகாந்தை தோக்கடிச்சிங்களே, புரட்சிக்கலை விஜயகாந்தை தோக்கடிச்சிங்களே, அந்த கெட்டதும் அந்த திமுகவும் ஒன்று. அதை இதே தமிழ்நாட்டில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்காங்க. கெட்டது தான் திமுகவுக்கு ஓட்டு போடும், அவ்வளோதான். கெட்டது தான் திமுகவுக்கு ஓட்டு போடும். கெட்டது, தீமை, பாவம், குற்றம், தவறு, அநீதி, அக்கிரமம், அதுதான் திமுகவுக்கு ஓட்டு போடும். நல்லதுக்கு மட்டும்தான் ஓட்டு போடும். நல்லது தான் சின்னம், நல்ல செயல் தான் சின்னம், அதுதான் கொடி, அதுதான் பாட்டு, அதான் பிரச்சாரம், அதான் 5 வருஷம், அதான் தேர்தல் அறிக்கை. நல்லதே ஜெயிக்கும், நல்லதால் நல்லது நடக்கும். பார்த்துங்க, திமுகட்ட
சிவபெருமான் இயேசு அல்லாவும் தோக்க மாட்டாங்க. ஐயப்பன் தோக்க மாட்டார். பார்த்துருவோமா? என்னுடைய சிவபெருமான் இயேசு அல்லாவா அந்த மானகட்ட திமுகவாலான்னு பார்த்துருவோம். பார்த்துட்றேன். வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம் தமிழ் மக்களே. எனக்கு 32 வயசு ஆகுது. உங்களுக்கு அதுக்கு மேலே ஆகலாம். இப்போ என்னன்னா 32 பெருசா 42 பெருசான்றது முக்கியம் கிடையாது. 32 வருஷமாக நம்ம இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கோம். 42 வருஷமாக நீங்கள் இருக்கீங்க. அதனால் பெருசு சிறுசுலாம் கிடையாது. என்றைக்குமே நீங்கள் கும்புற கடவுள் தான் பெரியவர். அதனால் இந்த உடம்பு ஒரு நாள் இயற்கையாக 100 வருஷத்துக்கு அப்புறம் மண்ணுக்கு நெருப்புக்கு போயிடும். உங்கள் உடம்பு 100 வருஷத்துக்கு அப்புறம் மண்ணுக்கு நெருப்புக்கும் போயிடும். இயற்கையாக 100 வருஷத்துக்கு பிறகு. தமிழ்நாடே அப்படி தான். நல்ல மனுஷன் நல்ல மனுஷி. இப்போ என்னன்னா நல்ல செயலே கடவுள், நல்ல எண்ணமே கடவுள். நல்லதே ஜெயிக்கும், நல்லதே நடக்கும். வணக்கம் தமிழ் மக்களே, ஓட்டு போடும் தமிழ் மக்களே, வாக்கு செலுத்தும் தமிழ் மக்களே, 6 மணிக்கு போய் வாக்கு செலுத்தும் தமிழ் மக்களே, 6 மணிக்கு போய் ஓட்டு போடும் தமிழ் மக்களே. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரிசையில் நிற்பீங்க. உங்களுக்குள்ளே என்ன ஓடும், அதாவது என்ன ஓடும், என்ன நினைக்கும், என்ன தோணும், உங்கள் இதயத்தில் இருக்கிறது என்ன, உங்கள் மூளையில் இருக்கிறது என்ன, முதல்ல நீங்கள் யார்? உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடணும். நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்ல மனுஷன், நல்ல செயலே கடவுள் சொன்னார். நல்ல செயலே கடவுள், சிவபெருமான் இயேசு அல்லா அதான் உண்மையான கடவுள் சொன்னார். வரிசையில் நிற்பீங்க. 40 மாவட்டத்தில் 232 தொகுதியிலையும் வரிசையில் நிற்பீங்க. முதல்ல நீங்கள் யார்? நீங்கள் முதல்ல நல்லவங்களா இல்லை கெட்டதா? அதான் பாருங்கள். மானங்கட்ட திமுக கெட்டது தான். அதை சொல்லி நீங்கள் யார்? முதல்ல ஓட்டு போடுற நீங்கள் நல்ல மனுஷனா, நல்ல மனுஷியா? உங்களுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்கா? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நல்லது செய்வீங்கன்னா அப்போ உங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் மானங்கண்ட திமுக பல பாவத்தை பண்ணியிருக்கலாம். அதிமுக ஜெயலலிதா அம்மா இருக்க வரையும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாவம் தான், அது வேணாம், அது ஒரு மோசமானது. ஆனால் நம்ம தமிழை வெற்றி கழகத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். அதாவது நம்ம தமிழை வெற்றி கழகம் நல்ல செயல், சிவபெருமான் இயேசு அல்லா கடவுள், நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு ஓட்டு போட்டுடலாம். நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்பிக்கையோட ஓட்டு போடுங்க, வாக்கு செலுத்துங்க. நல்ல எண்ணமே கடவுள், நல்ல செயலே கடவுள். வாழ்க வளமுடன் தமிழ்நாடு, தமிழ் மக்கள். நல்ல மனுஷன் நல்ல மனுஷி. வணக்கம் தமிழ் மக்களே, வணக்கம் தமிழ் மக்களே. நல்லவன் கெட்டவன், நல்லவர் கெட்டவர், நல்ல மனிதன் கெட்ட மனிதன், கெட்டுப்போன மனிதன், காலாவதியான மனிதன், நல்ல மனிதன். அதாவது நல்ல மனிதன்னா யாருன்னா 100 வருஷமாக திருடாமல், கொள்ளையடிக்காமல், ஊழல் பண்ணாமல், லஞ்சம் கொடுக்காமல், லஞ்சம் வாங்காமல், முதுகில் குத்தாமல், காலை வாரி விடாமல், அடுத்த இன்னொரு மனுஷிக்கு வறுமையை பஞ்சத்தை ஏற்படுத்தாமல், அது நல்ல மனிதன், தூய மனிதன் சொல்லிக்கிட்டே போகலாம். கெட்டு போன மனிதன்னா திருடி, கொள்ளையடித்து, லஞ்சம், ஊழல், மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து, அமுக்கி, உருட்டி, புதைச்சி, நீதியை புதைச்சி, நியாயத்தை புதைச்சி, தமிழ் மக்களை குழி தோண்டி புதைச்சி பல வருஷமாக, 75 வருஷமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல. 2021 ஒரு மானங்கட்ட ஜென்மத்துக்கு ஓட்டு போட்டிங்களே, அதை தான் சொல்கிறேன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல 4.5 வருஷமாக, அதை தான் சொல்கிறேன். ஆக நல்லது செஞ்சால் நல்லவர், கெட்டது செஞ்சால் கெட்டவர். அதாவது கெட்டுப்போன மனுஷனுக்கு கெட்டு போனது தேவை, நல்ல மனுஷனுக்கு நல்லது தேவை. அப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது தேவையா கெட்டது தேவையா? நல்லது தான் தேவை, நல்லது மட்டுமே தேவை, அவசியம், அத்தியாவசியம்.